ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை அமெரிக்கால அவன் இந்தியாவை பத்தி எழுதும்போது, இந்தியாவிலேயே இளைஞர்கள் அதிகமாக சீரழிந்த மாநிலம் தமிழ்நாடு. இது எப்போது? போன வாரம். ஒரு மீடியாலையாவது இதை போடுவானா? நம்ம தமிழ்நாடு ஆர்எஸ்பி மீடியால அது எப்படி நாங்கள் விவாதிப்போம்? அது என்ன சொந்த காசுல நீங்க கொடுப்பீங்களா? சரி சார், நீங்க மயக்கத்தை கொடுப்பீங்களா? எனக்கு கரெக்டு கொடுப்பீங்களா? சரி, இது இந்த பக்கம் ஆச்சா? நீங்க நம்ம ஏதாவது ஒன்று பேசுனா நம்ம கண்ணகி போன்ற ஒரு அது கற்புடைய அது வழக்கமா நம்ம தமிழர்கள் பெருமையாக பேசக்கூடிய சிலப்பதிகாரம். ஆனா அந்த சிலப்பதிகாரத்தை வேசி நூல்னு யார் சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவரை விட்டுருவோம். நம்ம சும்மா ஏன் அவரை போய் பண்ண. நம்ம ஏதாவது ஒரு அந்த தங்கத்தையே வைரத்தையே தேடணும்னா தங்க சுரங்கத்துல தேடணும். குப்பை தொட்டிலையும் சாக்கடையிலையும் போய் நம்ம கை வைக்க கூடாது, நம்ம தேடக்கூடாது இல்லையா? நம்ம வேண்டாம், நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் இந்தியாவிலேயே மிக உயரமான 60 அடி கண்ணகிக்கான சிலை ஆற்றுக்கால் பகவதி கோயில்னு கேரளால இருக்கு. ஆட்டுக்கால்னு இப்ப பேர் வந்துருச்சு. ஆக்சுவலா அது தமிழ் வார்த்தை. ஆற்றுக்கால், ஆற்றுக்கால்னு ஆற்றங்கரை அப்படின்னு ஆற்றோரத்தில், அது ஆட்டுக்கால்னு ஆகி போச்சு. அந்த கோயில் ஒரு விசேஷம் என்னன்னா, பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பெண்கள் கூடுவார்கள். அன்றைக்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை கோயில்களுக்குள்ள. இவங்க சபரிமலையில ஏன் பெண்கள் வயது வந்த பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்தெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்கள் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 60 அடி இந்தியாவிலேயே கண்ணகிக்கு உயரமான சிலை. கண்ணகி எங்க பிறந்தாங்க? தமிழ்நாட்டில் என்பது கணக்கு. சிலப்பதிகாரம் நம்ம பூம்புகார்ல. எங்க? நம்ம முதல்வர் இருக்கிற டெல்டா மாவட்டம். துரதிருஷ்டவசமா நானும் அந்த டெல்டா மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். அப்படி சொல்ல வேண்டியது. மஞ்சள் சட்டையோட வரப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, ஏன்னா முன்னாலெல்லாம் மஞ்சளோட தான் இல்லைங்க. முன்னாலெல்லாம் நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவனு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ யாரோ அதை சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நான் டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்துருச்சு. பூம்புகாரில் பிறந்து மதுரையில போய் பாண்டியனிடம் நீதி கேட்டு அந்த கண்ணகிக்கு அந்த கண்ணகி அந்த 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 சிலை, அந்த கண்ணகியோட கோயில் இருக்கிற ஊரு தேவிகுளம், பீர்மேடு அந்த பகுதிகளில் அது தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு போராடினவர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர். அவரை அப்போ திமுக எதிர்கட்சியா அவரை கண்ணா முன்னான்னு மன்னவாரி அரைச்சி பேசியிருக்காங்க. கேவலமாலாம் அது சொல்ல வரேன்னு. இந்த கொலுசு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கல, மொழி போராட்டத்துல கலந்துக்கல, திராவிட பிரிக்கிறதுலயும் கலந்துக்கல. அதை விட்டுருங்க. விக்டோரியா மகாராணி சுதந்திர நாள் துக்க நாள்னு சொல்லி நீங்க பாகிஸ்தானோட சேருங்கன்னு ஜின்னாவுக்கு எழுதினது யாரு? இவங்க தான். விக்டோரியா மகாராணிக்கு எழுதி நீங்க மதராஸ் மாகாணத்தை உங்களோடய வச்சுங்கன்னு சொன்னது இவங்க தான். நீங்க ஈவராவை மட்டும் நினைக்காதீங்க. அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவர் தான் திராவிட நாடு பத்திரிகைக்கு அவர் தான் ஆசிரியர். அதுல முதல் பக்கத்துல அது தலையங்க கட்டுரை எழுதுறாரு. இவங்க தான் மாநாட்டுல பேசினத வாசிச்சத பத்திரிகையில கட்டுரையா அது குடியரசு பத்திரிகை இல்ல. இவர் அண்ணா திராவிட நாடு அதுலயும் போட்டிருக்காரு. இவங்க தான் இது பண்ண. அதெல்லாம் ரைட். இதெல்லாம் இப்ப அந்த கண்ணகி சிலை இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, நம்ம ஊர் கண்ணகி, நம்ம ஊர்னா தமிழ்நாட்டில் பிறந்த கண்ணகி. தமிழ்நாடு, மதுரையும் தமிழ்நாடு தான், பூம்புகாரும் தமிழ்நாடு தான். இங்க இந்த கண்ணகிக்கு நம்ம ஒரு சிலை வைக்கணும்னா அது கையில ஒரு சிலம்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ரிங்கு விளையாடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய ரிங்கு, அவ்வளவு பெருசு. அது ஒரு பாகத்துக்கு பெருசா தெரியணும். கால் சிலம்புன்னா ஒரு இந்த இப்படி இந்த ரிங்கு விளையாடுவாங்களே அந்த ரிங்கு பெருசு சிலம்பு. அது கூட ஒரு ஐடியா இல்லாம வச்சாங்க. திமுக பிரிட்டில் தான் வச்சாங்க. அப்புறம் நடுவில் அதை எடுத்தாங்க, அப்புறம் திருப்பி வச்சாங்க. அதெல்லாம் ரைட்டு. இந்த கண்ணகிக்கு அந்த கண்ணகி கோயில
மாப்போசி சண்டை போட்டாரே தவிர அப்ப இருந்த நீதி கட்சியோ அதை தொடர்ந்து வந்த அதை பின்னால திராவிட கழகமா மாறி அவங்களோ இல்ல அதுக்கு பின்னால தமிழ் மாநாட்டின் அப்ப அதை வச்சு அதெல்லாம் எதுவுமே வந்து அங்க போயிடுச்சு. போனதுதான். இன்னைக்கும் கண்ணகி கோயில்ல விழாகும் போது தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் தான். இப்ப இந்த கச்சத்தீவுல வந்து அந்த விழா இங்க இருந்து போகும்போது இவ்வளவு பேர் தான் மேக்சிமம் விழாவுக்கு வரணும்னு இலங்கை அரசு சொல்லுது. கோயில்ல இருந்து வரவங்க அந்த கோயில கும்பிட போறாங்க எல்லாம் தேவாலயத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பேர் தான் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து மீனவர்கள் வரணும்னு ஒரு லிமிட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கண்ணகி கோயில்ல தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் தான் அந்த கண்ணகி கோயில் கும்பிடத்துக்கு வரணும். நீங்க பாட்டுல கச்சான்னு வந்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து நெரிசல் வந்துடும். நெரிசல்னு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம கரூர் நெரிசல் மறக்கிறதுக்கு முன்னால அது இன்னும் மறக்க கூட இல்ல, மனசுல பதிஞ்சு போச்சு. முந்தா நேத்து பெரம்பூர்ல வந்து அம்பேத்கர் கல்யாண மண்டபம்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து போய் சொல்லி அங்க வந்து எல்லாம் நல்ல அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காரு. குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஆங்கிலத்திலயோ சமஸ்கிருதத்திலயோ பேர் வைக்காதீங்க, தமிழ்ல வைங்க. ஆனா வந்து அந்த உரிமை எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ரெட் ஜெயண்ட், அப்புறம் Cloud9, சன்ஷைனு, இப்படி நாங்கெல்லாம் பேர் தமிழ்ல வச்சா நீங்க கண்டுபிடிச்சிருங்களா சார்? இல்ல எந்த யாரு நீங்க வச்சா தமிழ்ல வைக்கணும், ஆங்கிலத்திலயோ சமஸ்கிருதத்திலயோ வைக்க கூடாது. எங்க குடும்பத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க இங்கிலீஷ்ல வைப்போம். பேர்லாம் பாருங்க, கருணாநிதி, உதயநிதி, தயாநிதி, எல்லா பேரும் இன்பநிதி எல்லாம் சமஸ்கிருத பேரு. அவரு இப்ப உங்களுக்கு தமிழர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, உங்களை நீங்க தமிழ்ல வச்சுக்கங்கன்றாரு. நல்லதானே சொல்றாரு, அவருக்கு சொல்லிக்கல. அப்படி யோசிக்க நீங்க சொன்ன போனா அப்போ அவர் தமிழர்கள் இருந்து வேறுபட்டவரா? ஆமா. திராவிடர். நீங்க அதான் சொல்றாரு, திராவிட ஸ்டோக்கன் தானே கட்டின்னு போறாங்க தலைப்பா மாதிரி. அதான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்களாம் உங்க மொழியில வச்சுங்க, நாங்கெல்லாம் எல்லா மொழியிலயும் வச்சுப்போம். அது ரைட்டு. சொல்றேன்னா 60 அடிக்கு அவன் கண்ணகிக்கு செலவு வைக்கிறான். இது நமக்கு வந்து கேட்க சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கும் வந்து கண்ணகி போன்ற ஒரு கற்புன்னு சொன்னாலே உடனே கண்ணகிங்கிற வார்த்தை வரும். தமிழ்நாட்டுல கற்புங்கிற வார்த்தை சொன்னாலே கண்ணகி வரும். அந்த ஒரு அந்த வந்துருச்சு, அந்த சமானம் வந்துருச்சு, அந்த ஈக்குவேஷன். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணகிக்கு அவன் வந்து எங்கேயோ இருக்கிற கேரளாக்காரன் அவன் 60 அடிக்கு செலவைக்கிறான். இங்க வந்து திருப்பி நீங்க வந்து ஒண்ணு இந்த தமிழ் வந்து சனியன்னு சொன்னாலுக்கும் தமிழ் காட்டு முராண்டின்னு சொன்னாலும் மட்டுமே தான் அவரு இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு எதுவுமே இல்ல அது தவிர உங்க அப்பாவுக்கு 100 அடியா 80 அடியா 90 அடியா. இப்ப கூட திண்டிவனத்துல இந்திரா காந்தி பேர்ல அவங்களே வந்து திறந்த பஸ் ஸ்டாண்டு அந்த காலத்துல. அந்த பஸ் ஸ்டாண்ட வந்து பேரை மாத்தி ஈரோட்டுக்காரர் பேரை வைக்கிறாங்க. அதை வைக்கிறது இருக்கட்டும், இதுல ஒரு பஞ்சாயத்து இப்போ ஓடிட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு தொடக்கப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நகராட்சி இருக்கிறாரு, திண்டிவனம் நகராட்சி தலைவர் திமுக. அவர் இது சம்மந்தமாக நிறைய முயற்சி எடுத்துகிட்டோன்னே பதவி போயிடுச்சு. அப்புறம் அதிமுக அரசு கண்டுக்கலை, அது ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு கண்டுக்கினேன். ஆட்சி கலைஞ்சிருமோன்ற பயத்தில் நம்ம செஞ்சி மஸ்தான் இருக்கிறார்ல மந்திரி, ஒன்று ஊந்து ஸ்டாலின் பேர்ல கோயில் அடிச்சு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினாரு. அடிக்கல் நாட்டின உடனே அவர் பதவியை பிடிக்கிட்டாங்க. மாவட்ட பதவியும் போச்சு, மந்திரி பதவியும் போச்சா. இப்போ இது என்னடா இந்த மாதிரி ராசியாக இருக்குன்னு அந்த இடத்த திறக்கலாமா வேணாமான்னு இருக்கிறப்ப முதலமைச்சர் அந்த அடுத்த வாரம் போறாரு அந்த பக்கம். இப்போ என்னன்றாங்க, நீங்க தான் மூட நம்பிக்கை இல்லாத ஆளாச்சு, பஸ் ஸ்டாண்ட் நேரில் வந்து திறந்துருங்களேன். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல், திண்டிவனத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அதையும் இதையும் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வேற ஒரு ஊர்லேருந்து திறந்து வைக்கிறாராம். அங்க போய் பக்கத்துல டவுன்ல தான் திண்டிவனம், அப்படியே திறந்து வச்சுட்டு போவாங்க. அவர் யாருடைய மகன்? முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின். சரி இருக்கட்டும். தஞ்சாவூர்ல பெரிய கோயில்ல இந்த சதய விழா நடந்த போது அங்க வந்து பெரிய ஒரு 1000வது ஆண்டு அப்போ நடந்தது. அப்ப நடந்த போது நேர் வழியில போனா ஆட்சி போயிடும் சொல்லு, பக்க கேரளா அந்த வழின்னு சொல்லி சைட்ல ஒரு பக்கவாட்டு வழி. முற்போக்கு சார், முற்போக்கு. மூட நம்பிக்கை ஒழிக்க வேணாமா நம்ம? அது மட்டும் இல்ல, அங்க போகும்போது அந்த மஞ்சள் துண்டு எடுத்துட்டு பட்டு துண்டு போட்டு போனாரு. அப்போ அந்த ராஜராஜ சோழன் தானே வந்து இந்த மாதிரி வாஸ்து சரியில்லாம பண்றாரு, ஆட்சியை கவுத்துறாரு இல்ல ஆலைய கவுத்துறாரு. சரி,
துண்டை மாத்தி போட்டா அவர் ஏமாந்து போயிடுவாரு. ராஜராஜ சோழன் கலர் மாத்தி போட்டா நீங்க யோசிச்சீங்க எவ்வளவு முற்போக்கான ஒரு சிந்தனை பாருங்க. சைட்ல போனது மட்டும் இல்ல, நிறத்தை மாத்திட்டோம், துண்டு கலரை மாத்திட்டா தெரியாது இல்ல, அவர் ஏமாந்துருவாரு. ராஜராஜ சோழனுக்கு பாவம் வயசான மாதிரி நீ வேணா வந்து பாரு, வடிவேல் சொல்றாருல, நீ வேணா வந்து பாரு வாயன் அப்படின்ற மாதிரி. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல நேத்து ஒரு திண்டிவனத்தை கூப்பிட்டு இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் வந்து அதிமுக அவரு CV சண்முகம், அவர் திண்டிவனத்துக்காரர் தானே, அவரு பேசியிருக்காரு. எங்களுக்கே ரோஷமா இருக்கு, தேசிய தலைவர் இந்திரா காந்தி அவர் மீது பல விமர்சனங்கள் அரசியல் ரீதியா இருக்கலாம், அதை தாண்டி ஒரு தேசிய தலைவர் ஒரு நாட்டுக்காக தீவிரவாதத்தினால உயிரை விட்டவரு, அவருடைய பேரை எடுத்துட்டு ஏன் வந்து வைக்கிறீங்க? புதுசா ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு பேர், உங்க அப்பா பேர் வச்சுங்க, தந்தைன்னு ஏதோ ஒரு பேர் வைங்க. ஆனா இந்திரா காந்தி பேரை எடுத்துட்டு வைக்கிறீங்களே. இந்த காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க? காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுல கேளுங்க, அதையும் சொல்லி அடுத்த வார்த்தை அவரே சொல்லிட்டாரு. இந்த 5 கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை இப்படியே சொல்லியிருக்காரு. அவருக்கு பேரு 5 கட்சி அமாவாசை. சரி, செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு? கூட்டணியில் தானே இருக்கீங்க, நீங்க எல்லாம் போராட்டம் நடத்தணும். நான் CV சண்முகம் இருக்கிறால அதிமுக வன்மையா கண்டிக்கிறீங்க. ஆமா, அமாவாசையை கேவலப்படுத்திட்டாருன்னா இல்ல நீங்க காங்கிரஸ் போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு கண்டிக்கிறீங்களா? அவர் வந்து காங்கிரஸ்னு யார் சொன்னாங்க? இல்லைங்க, காங்கிரஸ்ல நிறைய பிரிவு இருக்குங்க ஐயா. இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், கோபாலபுரம் காங்கிரஸ், சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ். அதில் சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸில் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, கோபாலபுரம் காங்கிரஸ் இருக்குது. அதனால இவர் எந்த காங்கிரஸை சொல்றாருன்னு தெளிவாக சொல்லல. பட் அவர் பேசுனதுலேருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, அவர் CV சண்முகம் இன்னும் நம்ம அளவுக்கு அரசியல் அவர் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அவர் வரல அப்படின்னு. சரிங்க, என்னன்னா அவர் அந்த இடத்துல ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். யாரு? CV சண்முகம். தன்மானம் உள்ள காங்கிரஸ் காரன் யாருமே இல்லையான்னு. ஏங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் தன்மானம் எப்படி? சொன்னாவே அப்புறம் தன்மானம் அங்க இருக்காதுன்னு. காங்கிரஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தன்மானத்துக்கு என்ன வேலை? தன்மானம் தற்கொலை பண்ணிட்டு போயிடும்ல அங்க இருந்து, இல்லையா? காங்கிரஸ்னு சொன்ன உடனே தன்மானம் தொப்புன்னு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாழுங்கிணத்தில் குச்சிருக்கும். சரி, இது தெரிய வேணாமா CV சண்முகத்துக்கு? அதுக்கப்புறம் தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரர் யாரும் இல்லையா? காங்கிரஸ்ல தன்மானம் சொன்னா அது தன்மான தற்கொலை பண்ணிக்கும், கீழே தன்மானம் தற்கொலை பண்ணிக்கும், பாழுங்கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கும். சரில அவர் ஏதோ ஒரு அரசியல் நோக்கில் சொல்றாரு. அடுத்த பஞ்சாயத்து இந்த கால் கொஞ்சம் மேல தூக்குங்களா? ஏன் இல்ல ஏங்க, என் கால் நான் பத்திரமா தானே வச்சிருக்கேன். இல்ல, அலை வருது, ஸ்டாலின் அலை வரப்போகுது. காலில் முழுகிச்சு ஈர்த்துன்னு போயிடுச்சுனாக்கா சுனாமி மாதிரி. சுனாமி அலையை பார்த்துருப்போம், இன்னும் மற்ற சுனாமி பேரலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அலையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு படத்துல டயலாக் பேசுவார்ல, சிங்கம் படத்துல ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த அறநிலைத்துறை மந்திரி இருக்கிறார்ல பாபுஜி, அவரா? ஆமா, அந்த சுசீந்திரத்துல வந்து சோறு திங்கிறியான்னு கேட்டாரு. அதேதான் அந்த சேகரபாபு அமைச்சர். மக்கள் எல்லாம் உஷாரா இருங்க, இந்த தேர்தலில் வந்து மக்கள் அலை அவர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச இந்த தேர்தல் 2026 ஸ்டாலின் பக்கம் தான் மக்கள் அலை அடிக்க போகுதுன்றாரு. நாங்க யாருக்கிட்டையும் போய் கெஞ்சணும்னு அவசியம் எல்லாம் இல்லை, அஞ்சணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க, டயலாக் ரைமிங்கா வருதா? யாருக்கிட்டையும் போய் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்கள் அஞ்சி போய் யாருக்கிட்டையும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் எதுக்காகவும் போய் நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். துணை முதல்வரும் இது வந்து சொல்லியிருக்காரு, அமித்ஷாவின் முரட்டு அடிமை எடப்பாடி. கோயில்ல சுசீந்திரத்துல வந்து ஆம்பளையா இருந்தா முன்னால வாடான்னு ஒரு சாதாரண பக்தனை பார்த்து பின்னால காவல்துறை ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஒரு மாண்பு வந்து சொல்றாரு, தைரியம் இருந்தா முன்னால வாடான்னு. வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது, அது வேற விஷயம். அப்புறம் சோறு திங்கிறியா பீ திங்கிறியான்னு கோயிலுக்குள்ள கேட்டவர். அப்புறம் இங்க வடிவுடையம்மன் கோயில்ல திருவொற்றியூர்ல நின்றுட்டு ஒரு வயசான பொம்பளை, அந்த பொம்பளை பார்த்து ஏய் பொத்து வாய மூடு இப்படி பேசுற வீரம் உள்ளவங்க இவங்க வந்து மற்றவங்கள பார்த்து பேசுறாங்க. சரி, அவர் என்னன்றார், இப்ப 26 நாங்க பஞ்சிரம் யாருக்கும் கெஞ்சவும் மாட்டோம் அஞ்சவும் மாட்டோன்றாரு. இப்போ அந்த பின்வாசல் வழியா போய் வராங்கல்ல, ஏதோ பேசிக்கிட்டு கெஞ்சிருது இல்லைங்களா? நாங்க வந்து என்ன செய்வோம் இல்ல, அப்ப அங்க போயிட்டு கட்டபொம்மன் வசனம் மாதிரி மானம் பொழிந்ததா பூமி விளைகிறதா மானம் கெட்டவனே அப்படின்னு நான் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க?
அந்த மாதிரி ஒரு நமக்கு பயம் வரும்போது நம்ம பையனை வந்து அவர் ஃபாரின் போயிடுவாரு. அவர் ஃபாரின் போறாரா யூரின் போறாரா அது நமக்கு முக்கியம் இல்லை. சரி, எங்கேயோ போயிட்டு போறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு. போயிட்டு வரும்போது பையனுங்களா? பையன் சரி, நான் சின்னவர் ரொம்ப நாளா கேட்கணும். இல்ல சின்னவர். சரி, இல்ல எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். உங்க மேலே ஒரு பிராது, உங்க பேர்ல பிராது இருக்கு. பையன் மரியாதை தப்பா சொல்லிட்டா பையருன்னு வேணா வச்சு நான் திரிசக்தி சுந்தரராமன் மேல ஒரு பிராது வைக்கிறேன் பஞ்சாயத்து. வச்சுட்டு போங்க. துபாயில மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி கட்டி கொடுத்துருக்கலாம். யாரே ஃபிகரா அவங்கெல்லாம் இப்போ இடியில் வராங்கன்னு சொல்றாங்களே, வராங்க. அது வந்து அந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் வீடு, அந்த பெத்த வீடு. பெத்துனா பெரிய வீடு. அதான் பெரிய வீடு. திராவிட பாஷையில சொல்ற பெத்த வீடு. ஓஹோ. புதுக்கோட்டையிலிருந்து ஒருத்தர் மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு ஒரு கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க ஒரு டீம். நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யறீங்களா? நீங்க நான் ஏங்க நமக்கு ஏங்க இல்ல, நீங்க துபாய்னு சொன்னீங்களா? அந்த ஞாபகத்துல இப்ப அந்த கதையை நீங்க சொல்லுங்க. அங்கெல்லாம் போனாங்களா? சரி, நீங்க அது சொல்லும் போது இன்னொன்னு வந்தது. ஆமா, இங்க அப்புறம் 8ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8ல இருந்து 10க்குள்ள டாப்ல இருக்குது 9. அதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, சரி, ரைட். சரி, இப்ப இதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் நீங்க அதை பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். அவங்க புருஷன் மூலமா இந்த திமுகவுடைய இந்த தம்பிங்க பணம்லாம் இந்த 2000 கோடி போட்டு 3 வருஷம் முன்னால உடுப்பி ஹோட்டல மசால் தோசை வந்து பேரம் பேசி சாப்பிட்டவன்லாம், நீங்க உடுப்பி ஹோட்டல போனா தோசை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்றான்னா 100 ரூபா கொடுத்துட்டு வருவீங்க. முடிஞ்சா 10 ரூபா டிப்ஸ் வைப்பீங்க. என்னப்பா 100 ரூபா போட்டுது, அந்த ஹோட்டல் 70 ரூபா. அந்த மாதிரி இருந்தவெல்லாம் இன்னைக்கு 2000 கோடிக்கு போட்டு 4 படம் 3 படம் எடுக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடக்குது. இதுல வந்து இப்ப என்ன வந்து இடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த 8ல இருந்து 10 அதோட நிறுத்திங்க. நீங்க நம்பர்லாம் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் புரியும். இந்த 8ல இருந்து 10க்கு நடுவுல அந்த அவங்களுக்கும் அவங்க புருஷனும் அவங்க மூலமாக பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஈடிக்கு ஒரு 4 நிறுவனம் அங்கங்கேயும் பார்த்தா 600 கோடி ஒன்று, 300 கோடி ஒன்று, 500 கோடி ஒன்று, 350 கோடி ஒன்று, இப்படி ஒரு பெரிய பெரிய பல்கா வந்து ஆயிருக்கு. யாரோட பணம்னு கேட்குறாங்க. சரி, நீங்க இதை கேட்டீங்க. சரி, அங்க ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் ஒரு படம் இப்போ வந்து அந்த படம் வந்து பப்படம் ஆயிடுச்சு இல்ல, அந்த படம் வெளியில வராம பப்படம் ஆயிடுச்சு இல்ல, அந்த படத்தோடைய தயாரிப்பாளருக்கு பின்னால யாரு? அதுவும் அவர் தான். அவர் இல்ல, துபாய் இல்ல 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 இல்ல. நான் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியில அநேகமா அது வந்து ஆட்சி மாறிச்சுன்னா நான் வந்து PhD அதுல வாங்கலான்னு இருக்கேன். இந்த ஆட்சியில தரமாட்டாங்க இந்த ஆட்சியில. அதனால அடுத்த ஆட்சி ஏதாவது மாற்றம் வந்தால் என்னப்ப அங்க சின்னவர் இல்லைன்னா அடுத்தது மாப்பிள்ள 2 பேரும் விட்டா யார் உலகத்துல இருக்காங்க? அங்கதான் வந்துட்டீங்க. வந்துட்டுங்களா? அந்த இடம் வந்து நீங்க என்ன ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி இப்படித்தானே பேசிட்டீங்க. இது வந்து அவரு நடிகர் கட்சி, இது வந்து அரசியல் நடிகராக இருந்து அரசியல்வாதிகள் வந்த கட்சி, இப்படித்தானே பேசிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் இல்ல. அதுக்கு பின்னால இருந்தது, நடிகர் கட்சிக்கு பின்னால வந்து இருந்தது ஒரு டப்பா நிறுவனம். அந்த டப்பா நிறுவனத்துக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு தொழில் குழுமம், ஒரு பாய் குழுமம், அந்த பாய் குழுமம். அந்த குழுமத்துக்குள்ள பணம் போட்டது 5000 கோடிக்கு மேல போட்டது நம்ம மாப்பிள்ள. அப்ப அந்த பக்கம் விஜய் கட்சி நடிகர் கட்சிக்கு போய் அந்த பணத்தை போட்டது, அந்த படத்துல இன்டைரக்டா ஒரு 3 அடுக்குல போட்டது வரிசையா மாப்பிள்ள. இங்க அது என்னமோ ஆதிசக்தி பராசக்தின்னு ஒரு படம் ஏதோ வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு தம்பி 3 வருஷத்துக்கு முன்னால டொயின்னு இருந்தாரு, இப்ப டான் ஆயிட்டாரு. அவரு டொயின் வந்து டான் ஆயிடுச்சு. அவரு வாங்கி அது முடிஞ்சு செம்பூதம். ஒரே குடும்பத்து பணம் ரெண்டு வேறு திசைகளில் பயணிக்கிறது. இது ஒரு பக்கம் இது ஓடிச்சு. ஆனா இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவதுன்னா அது டப்பா இன்ஜின், பிரதமர் மோடி வந்து பேசி போனாரு, அதுல ரெட்டை இன்ஜின், இந்த ரெட்டை இன்ஜின் வந்து டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து மோடி, இந்த பக்கம் எடப்பாடியும் இந்த ரயில் இன்ஜினில் தொங்கிட்டு வர மாதிரி டப்பா இன்ஜின் தமிழை பயணிக்கிற மாதிரி. கீழே காவல்துறை அரசு ஒரு விதிமுறை இருக்குது. யார் போஸ்டர் ஓட்டுறாங்க, பேரு, செல் நம்பர் உள்பட எந்த அச்சகன்ற உள்பட போடணும். எந்த பேருல மொட்டையா இருக்குது. நீங்களும் நான் அடிச்சு அதெல்லாம் சொல்ல வரேன். ரைட்டு.
நீங்கள் அதுக்கு போஸ்டாக இருந்தால் பேர் ஓட்டலாம், அது ஏன் பேர் போடலான்னு கேட்குறீங்க. வலைதளத்தில் யார் வேணாலும் என்ன வேணாலும் போடுவான், அதில் ஏதோ ஒரு பேர் போடுவான், அந்த பேரில் இருக்க மாட்டான், பேரை வச்சுருப்பான். இவனுங்க சும்மா அந்த டப்பா இன்ஜினுக்கு என்ன பதில் சொல்கிறானுங்க, அது டப்பா இன்ஜின்னா இது டோப்பா இன்ஜினான்னு கேட்குறான் பதிலுக்கு. ஆமாம், தேவையான டோப்பாஸ் நல்லா தானே இருக்குது. ஆமாம், அது சும்மா டோப்பாவா? 1.25 கோடி ரூபாய் டோப்பா அது. 1.25 கோடிங்களா? ஆமா, 6 மாசம் 35 லட்சம் ரூபாய். இல்ல 1.25 கோடி, அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணுமா. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்லைங்க, சமீபத்துல எல்லாம் கூட கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கும், மாற வேண்டியவங்களுக்கு மாறி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னால உள்ள ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் மாறல, டோப்பா மாறி இருக்கு. டோப்பா மாறி இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு படத்துல தங்கவேலு ஷீலா 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 டோப்பா அப்படின்னுவாரு, அந்த மாதிரி இது வந்து மாறி இருக்கு. அது ரைட், நம்ம அவ்வளோலாம் போவேனா. எதுக்காக சொல்றேன்னா, அவர் ஒன்று பேசுறாருன்னா, இவரு அமித்ஷாவின் முரட்டு அடிமை எடப்பாடி, இவர் மற்றவங்களாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இங்கிருந்து வெளியூர் போயிட்டு பேங்காக்கு அங்க போய் கெஞ்ச வேண்டியது இல்ல இந்தியாவுக்குள்ள இருந்து. பேங்காக் மாதிரி புனித ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த ராகுல் காந்தி கூட போவாங்க, அது மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது அங்க டெல்லியில இறங்கி பிரதமரை போய் பார்த்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி வெளியா. அதான் நாங்க அஞ்ச மாட்டோம், யாருக்கும் கெஞ்ச மாட்டோம், அது வெளியில மாட்டோம். அது வெளியில வந்தப்புறம் அந்த காம்பவுண்ட் தாண்டி வெளியில பஞ்சாயத்தா தான் சொல்றோம். அப்ப என்ன சொன்னாரு, வெளியில வந்தவன என்ன சொன்னாரு, நீட் தேர்வை வந்து நாங்க சட்டபூர்வமாக வந்து எதிர்கொள்வோம் அப்படின்னு பிரதமரை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல நேரா மிரட்டுவான். இது வந்து எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துல நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது, போலீஸ்காரன் வந்து ரவுடி எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாரையும் ஏத்திட்டு போவான். வடிவேலு அந்த ரவுடி இல்ல அது வந்து விட்டு போயிடுவாங்க, வேலைலாம் போச்சு வேஸ்ட்னு சொல்லி, எப்பா நானும் ரவுடிப்பா, நானும் ரவுடிப்பா, என்னையும் வண்டியில ஏத்துக்குப்பா, இல்லைன்னா ஊர்ல காரி துப்பிடுவானுங்கப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம போய் பார்த்துட்டு வந்து வெளியில வந்து நீட் தேர்வு சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்கொள்வோம்னு அவரை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா சட்டப்பூர்வமா உச்ச நீதிமன்றம் போய் தோத்து போச்சு அந்த கேஸ், உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணி போச்சு. ஆமா, மெயின் பஞ்சாயத்துனா இவங்க அஞ்ச மாட்டாங்கன்றது நீங்க சரின்னு ஏற்கிறீங்களா இல்லைங்களா? எது யாருக்கு அஞ்ச மாட்டோம் தெரியல, நாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம்ன்றாரு சேகர் பாபு. கெஞ்சிறதும் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்றாரு. அப்புறம் ஏன் இந்திரா வருக, நேருவின் மகளே வருகன்னு கெஞ்சினீங்க, அப்படிலாம் போயிடாதீங்க நீங்க. இப்ப நாங்கள் கெஞ்சினோமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. அருண் எதுக்கு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தாரு? அது நடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அருண் அதாங்க படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எதனா வேணும்னு அப்படி எதனா பேசுறதுக்கு போயிருப்போம். இல்ல அவங்கள ஊர்கா மாமின்னு சொன்னீங்களே, ஒரு கால் ஏதாவது ஊர்கா வாங்கிறதுக்காக போனீங்களான்னு தெரியல. ஆமா சரி, அதுக்கு கொஞ்ச நாள் முன்னால வீட்டுல இருந்து கிச்சன் அவங்க போய் அதே நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரை பார்த்துட்டு வந்தாங்க. கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்போம். கரெக்டா புரிஞ்சு, நல்லா தப்பா நினைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய நீங்க தாங்க சாக்ரட்டிஸ். உண்மையை நான் கண்டுபிடிச்சு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பிதழ் கொடுக்கறதுக்காக போனாங்க, நம்பிட்டீங்கல்ல? ஐயோ, தமிழ்நாடு பூரா சாக்ரட்டிஸா இருக்குது, என்ன பண்ணுது? கோயில் கும்பாபிஷேகம் ஆனா கெஞ்சல, நாங்க கெஞ்சல, வெளிப்படையா கெஞ்சல, வெளிப்படையா கெஞ்சல, வெளிப்படையா கெஞ்சல. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்னா, இது வழக்கமா நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர்ல கூட செங்கிப்பட்டியில ஒரு பெரிய வெல்லும் தமிழ் பெண்கள் பாத்தீங்களா, அப்படியே திராவிட பெண்கள் இல்லைங்களா, திராவிட பெண்கள் முடியலாம் அப்படியே உங்களுக்கு நிக்குது பாருங்க பாருங்க. அது ஏன் நிக்குதுன்னா, நீங்க அந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு திருப்பூர்ல வேலை பார்க்குற இந்தி பொண்ணுங்க, வட மாநிலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து கருப்பு பேண்ட் சிவப்பு சட்டை போட்டு 300 ரூபாய் கொடுத்து, பாவம் அந்த புதுசா வந்து சேர்ந்தார் வைத்திலிங்கம், அவர் தலையில கையை வச்சு, அவர் தலையில பரவாயில்ல கை வைக்கிற மாதிரிதான் இடம் இருக்குது, ஓகே, அவர் தலையில கையை வச்சு அவர் தான் செலவு எல்லாம் பண்ணாரு, அவர் வச்சு மாநாடு நடத்தி இந்தி பெண்கள்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு, இது எங்கள் இந்தி பெண்கள் படை, அதான் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டீங்களே, அதுல எங்க இந்தி உள்ள பூந்துரும், இந்தி உள்ள பூந்துரும் சொல்லிட்டே இருக்கீங்க. பூந்துருச்சுல்ல, இந்தி படையை நீங்களே கூட்டு வரீங்க. ட்ரெஸ் கருப்பு பேண்ட் சிவப்பு டிஷர்ட் கொடுத்து இது கூட்டு வந்தாங்க. பல ஆயிரம் பெண்கள் வந்து குடும்பத்தோட வேலை செய்யற வரவங்க, தனியா வந்தவங்களாம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் நிறைய டெக்டைல்ஸ் முழுக்க திருப்பூர் பக்கத்துல இருக்காங்க. அங்கதான் இருக்கு. அங்க ஒரு நிர்வாகியை பிடிச்சி
என்ன பண்ணுறதுல மொத்தமும் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து கூட்டின்னு வந்துருன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முதலாளியும் அந்த நிர்வாகி வந்து அந்த முதலாளியில உங்கள்கிட்ட எவ்வளோ 500 பேர் வேலை பார்க்குறாங்க. கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் 500 1000 பேர் பார்ப்பாங்க. 500 பேர் வேலை பார்க்குறாங்கல்ல, அன்னைக்கு இது விட்டு 300 பேர் அங்கே அனுப்பணும். அவன் ஏங்க அனுப்பாம இருந்தா அந்த முதலாளிக்கு கரண்ட் கட் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ குறைச்சல் கொடுப்பாங்க. அதுக்காக இதுக்கு பேர் வெல்லும் தமிழ் பெண்கள். திராவிட பெண்கள் சொல்ல இல்லையா? நான் திராவிடம்னா கூட பரவாயில்லைங்க, இந்தி பெண்களை கூட்டு வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் எது கூட்டு வரீங்க நீங்க? நாங்க அப்படிதான் கூட்டு வருவோம். என்ன பண்ணுவீங்க? அதான் சரி, கரெக்ட். என்ன பண்ணுவீங்க? பஞ்சாயத்து வைக்கிறீங்க நீங்க பாட்டு. அது நீங்க வந்து இப்பதான் இங்க வந்து கூப்பிட்டாதான் துப்புறாங்க சார். எங்க சார் போறது? நாங்க போனோம்னா ஏதோ பெருக்கிறது கூட்டத்துல கையில வச்சு நிக்கிறாங்க. அப்புறம் என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்க? அப்புறம் எங்க போய் கூட்டணும் வர்றது? ரைட்டு. எங்களை பத்தி கஷ்டம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஆமா, சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தீங்களா? சொல்லி முடிச்சிருவோம். இந்த லேப்டாப் எல்லாருக்கும் வந்து 10 லட்சம் லேப்டாப்பு, அதுவும் 3ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு, ஏதோ +2 ஓட்டு போடுற வயசுக்கு வரணும் கொடுத்துட்டாங்களா? அவன் என்ன பண்ணான்னா பார்த்தீங்கன்னா, இதில் வலைதளத்தில் போய் பாருங்க, இந்த இலவச லேப்டாப்பு ஐயா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் படம் போட்டது நம்ம வரி பணத்துல போட்டு அவங்க படம் போட்டுட்டாங்க, நிதியை கொடுத்த மாதிரி போட்டாங்க. இது பாத்தீங்கன்னா வலைதளம் பூரா இந்த லேப்டாப் இவ்வளவு விலை விற்கிறான். ஏன்னா ஒண்ணு அது தரக்குறைவா இருக்கான், ரெண்டாவது அதுல படம் போட்டிருக்கு, அவன் அழிச்சு பாக்குறான். இவன் என்ன சொல்றான்? ஒண்ணு அழிச்சிட்டாங்களா? இல்ல அழிச்சிட்டா அந்த கம்பெனியை விட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாளைக்கு அதுல ஏதாவது பிரச்சனைனா 1 வருஷம் வாரண்டி இருக்கு, கேரண்டி. அந்த வாரண்டி அந்த படம் அழிச்சா ஏங்க, அவன் வித்தவன் சாம்சங் காரன், சாம்சங் ஏதோ ஒரு கம்பெனி, ஏசர் 2-3 கம்பெனி, ரெண்டு கம்பெனில இருந்து வாங்கியிருக்காங்க. அவன் வித்துட்டான், அதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அதுல கருணாநிதி ஸ்டாலின் படம் போட்டா என்ன, இல்ல யார் படம் போட்டா அவனுக்கு என்ன? இதுக்கும் அந்த லேப்டாப் ரிப்பேர் ஆனது வாரண்டி பண்ணதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவனை மிரட்டி ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லிட்டாங்க, அழிக்க கூடாதுன்றதுக்காக. அந்த அறிக்கையெல்லாம் கண்டுக்கல. அதை தாண்டி இப்ப வலைதளம் பூரா பார்த்தா லேப்டாப் ஃபார் சேல். எந்த லேப்டாப்பு இது? நீங்க எந்த இதுல வலைதளத்துல போட்டாலும், எந்த மாவட்டத்துல போட்டாலும் அங்கங்க வித்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னு கேட்டா அது தரக்குறைவா இருக்கு, ரெண்டாவது அதுல இந்த படம் போட்டிருக்கு, எனக்கு வேணாம். இது இல்லாம நான் பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த லேப்டாப் வேணாம். மானசரா இருக்கிறாங்க, தன்மானம் இருக்குது. தமிழர்ல கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கு. நல்லது. நம்ம வந்து இறுதியா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையோட அதை முடிச்சிடலாம். சரிங்க. எப்படியும் அலையில முழுகிடுவீங்க, இப்பவே பாதுகாப்பான இடத்துக்கு நோக்கி நகர்ந்துக்குங்க. 26 தேர்தல ஸ்டாலினால வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்லி இருக்கிறாரு. சரிங்க. அலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை தேடி. நீங்க பாதுகாப்பான இடம்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. சரிங்க. முதல்வர் மாதிரி பேசுறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்பதான் வந்து இந்த சத்தியமா நான் பேசுறேன், எனக்கு எங்களுக்குமே சேர்த்துறாதீங்க. நான் ஏதோ ஓலையில இல்ல நந்தனா கலைக்கல்லூரியில் நடந்தது, கோவை விமான நிலையத்தில் நடந்தது, அண்ணா பல்கலைக்கழகத்தில், இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்தோடனே தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டியில் என்ன சொன்னார் முதல்வர்? என்ன சொன்னார்? எங்கள் முதல்வர், தங்கள் முதல்வர், இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்றேன். அன்னைக்கு தான் இங்க ஒரு குடும்பத்தை அழிச்சாங்க. அது கேட்டா என்ன சொல்றாங்க காவல்துறையில? வட மாநிலத்தவர் அழிச்சிட்டானா? தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சியா? இது பீகார்ல நடந்தா நம்ம கேள்வியே கேட்க போறது இல்ல. இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாப்ல இருந்து கொள்ளைச்சிட்டு போனா நீ பரவாயில்லையா? நீங்க சரி, ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. அந்த முத்து செல்வம் நந்தனா கலைக்கல்லூரியில இவரும் தமிழரு, இந்த கூட இருந்த 2 பேரும் தமிழரு, அந்த பேராசிரியரும் தமிழரு, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அரியலூரை சேர்ந்த தமிழர் தானே. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு பொறுப்பே இருக்கணும். இதுதானே. இதுல வந்து அவன் வடமாநிலத்தவனா இருந்தான்னு சப்போஸ் பீகார்லயே நடந்துச்சுன்னா நம்ம அது வந்து ஒரு செய்தியா வந்து கலந்துட்டு போலாம். இது வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியில போடுறாங்களா? இதுக்கு ஒன்று ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க அரசுல இருந்து, ஒரு கூஜா தூக்கத்துக்கு 3 பேர். அதுல போட்டு சொல்லிடாதீங்க, அவங்க வந்து மாண்புமிகுக்களோட பெரிய மாண்புமிகு. ஆமா, இல்ல சைரன்லாம் வச்சுட்டு வராங்க, சைரன் வச்ச வண்டி வராங்க. தெரியும். சம்பளம் நீங்களாம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம், கலெக்டருக்கு சம்பளம். யாரோட பணம்? இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஃபேக்ட் ஃபைண்டிங்னா அதை மட்டும் செய்யக்கூடாது. ஃபேக்ட் ஃபைண்டிங்னா உண்மையை அறியும் குழு. இந்த உண்மையை மட்டும்
இந்த ஏதோ ஒரு படத்துல முதல் மரியாதையில இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி, அது இன்ன வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறோம், அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சாவணும் பாருங்க. அந்த உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது, அதை தவிர நீ எது வேணாலும் சொல்லலாம். அதுக்காக ஒரு கமிட்டி, அதுக்கு பேர் உண்மை அறியும் குழு. அவங்க சொல்றாங்க இது வட மாநிலத்தவருக்கு எதிரான குற்றம் இல்லை, இது தமிழ்நாட்டிற்கு தொடர்பு. யோ, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குதுயா, எங்க நடந்தானே, யார் செய்தானே. ஒரு வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து கொலை பண்ணிட்டா அப்படின்னா விட்டுருவீங்களா? அது வெள்ளக்காரன், அது அப்ப இங்கிலாந்துல தான் கேஸ் போடணும்னு சொல்லி விட்டுருவீங்களா? இப்படி ஒரு, அதாவது அது அறியாமையினால பேசுறாங்கன்னு நமக்கு தோணல. மக்கள் அறியாதவர்கள் என்று நினைத்து கொண்டு பேசுவது, ஆணவத்தில் பேசுவது. அதனால இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து கட்டாயம் ஒரு முடிவு அடிக்கும். எந்த பக்கம் அடிக்கணும் நம்ம 26ல சொல்லுவோம் வரும். அந்த அலை அடிக்க போது பாதுகாப்பான, அங்கதான் அந்த முதல்வர் மாதிரி பேசுறீங்களேன்னு, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா நான் வந்து கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா தான் போனோம். தமிழ்நாட்டுல பாதுகாப்பான இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. எந்த ஊர்ல போனாலும் ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, ஏதோ ஒரு பாலியல் வன்முறை நடக்குது, ரவுடி, கேங்ஸ்டர் எல்லாம் நடக்குது, போதை, கஞ்சா எல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டுல பாதுகாப்பான டிக்கெட் எடுத்து வச்சேன். எனக்கு வந்து ஆந்திரா தான். நீங்க ஆந்திரா இப்ப போறோம். அடுத்த முறை அங்கிருந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டரா நான் திரும்பி வரும். அங்க போனாதான் கான்ட்ராக்டர் எல்லாம் தராங்களா? நீங்க ஆந்திரா போறீங்களா? நீங்க போட்டிக்கலாம் அங்க வந்துடும். இல்ல நான் உங்களை அங்க ஓங்கோல்ல சந்திக்கிறேன். அப்புறம் நீங்களும் வரீங்களா? அங்க ஓங்கோல்ல சந்திக்கிறேங்க. சந்திக்கிறீங்களா? ஓங்கோல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு எங்க ஓங்கோல்ல. சரி, அங்க சந்திப்போம். நம்ம சந்திப்போம். அப்புறம் ஓங்கோல்ல இருந்து வந்துட்டோம்னா அப்புறம் நம்மள பிடிக்க முடியாது இல்ல அதுக்கப்புறம். ஆமா, ஆனா ஒண்ணு, அங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது அசிங்கமா தமிழனுக்கு அவமானம் ஏற்படுத்துற மாதிரி ரயில்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்துடாதீங்க. சரி, வாங்கினீங்க தமிழ்நாடே தலை குனிந்து விடும். உஷாராருங்க, டிக்கெட் வாங்காதீங்க. டிக்கெட் வாங்காம வந்தீங்கன்னா உங்களுடைய வம்சம் வாரிசு பல லட்சம் கோடி இங்க தமிழ்நாட்டுல வந்து வாய்ப்பு இருக்கு. ஒரு டிக்கெட்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, பல லட்சம் கோடி வந்து பல லட்சம் கோடி. அன்னைக்கு மட்டும் ஒரு டிக்கெட் வாங்கப்பட்டிருந்ததுன்னு வைங்க, இந்த பல லட்சம் கோடி வந்திருக்காரு. சரி, நானும் முயற்சி பண்றேன். அடுத்த இதுல நம்ம சந்திப்போம். ஆமா, நன்றிக்கே வணக்கம். வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா, ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லுது, சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியை பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க, இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு, இதுல தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். இல்லடா, சும்மா இல்லடா, காசுக்குன்னு இருக்கான் அவன். அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா, அதை விலை கொடுத்து வாங்கினீங்க, அந்த காசு ஏது?
அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?